வணக்கம். நேச்சுரோபதி டாக்டர் அஷ்விதா சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள இயற்கை மருத்துவ குறிப்புகளை தங்களுக்கு தாங்களே பயன்படுத்தி நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. Let's go on a creative journey together. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய காணொளியில் உள்ள பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்துங்கள். நன்றி. நல்ல ஆரோக்கியத்திற்கு வழக்கமான உடற்பயிற்சியும் சமச்சீர் உணவும் அவசியம். நிறைய தண்ணீர் குடிக்கவும். வாழ்க்கை மீது இருக்கும் ஆர்வமின்மை நம்மை மிகவும் பாதிக்கிறது. Everything just feels so mundane. I've lost all interest in the things I used to love. I don't know what to do. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏன் நாம் தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வத்தை இழக்கிறோம்? இது இன்று ஒரு பெரிய பிரச்சனை. வணக்கம் எனது அருமை சொந்தங்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வமின்மைக்கு லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் இந்த 7 பூக்களின் தீர்வுகள். பாக் ஃப்ளவர் ரெமடிஸ். சோர்வு. எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் நிகழ்காலத்தை புறக்கணித்தல் ஆர்வமில்லாமை போன்ற உணர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆர்வமின்மையை நிவர்த்தி செய்கின்றன. கிளெமட்டஸ் கனவுலகில் இருத்தல். ஹனிசக்கிள் கடந்த கால நினைவுகள். வைல்ட் ரோஸ் மனம் தளர்த்தல். ஒலிவ் அதிக வேலைப்பளுவால் சோர்வு. ஒயிட் செஸ்ட்நட் தொடர்ச்சியான கவலை. செஸ்ட்நட் பட் கற்றுக்கொள்ள இயலாமை. மஸ்டர்ட் காரணமில்லாத மனச்சோர்வு. விசை 3 தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வமின்மை லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பேச் பூக்களின் தீர்வுகள். பாக் ஃப்ளவர் ரெமடிஸ். இந்த பூக்கள் ஆர்வமின்மையின் வெவ்வேறு நுணுக்கங்களை கையாளுகின்றன. கிளெமட்டஸ் கிளெமாட்டிஸ் கனவுலகில் வாழ்வது. எதிர்காலத்தை பற்றி யோசித்து நிகழ்காலத்தை மறப்பது. பூமியில் பற்றின்றி இருப்பது போன்றவர்களுக்கு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த உதவும். ஹனிசக்கிள் கடந்த கால நிகழ்வுகளிலேயே வாழ்வது. பழைய நினைவுகளை விட்டு நகர முடியாமல் இருப்பது. அதனால் நிகழ்காலத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது. வைல்ட் ரோஸ் சோர்வு. ஆர்வம் குறைவு. வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டுவர விருப்பமில்லாமல் மனம் தளர்ந்து இருப்பவர்களுக்கு. ஒலிவ் கடுமையான மன அல்லது உடல் உழைப்பினால் முற்றிலும் சோர்வடைந்து எந்த முயற்சியும் செய்ய இயலாத நிலை. சக்தியற்ற உணர்வு. ஒயிட் செஸ்ட்நட் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களால் கவனம் சிதறி நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடியாமல் இருப்பது. செஸ்ட்நட் பட் தவறுகளில் இருந்து பாடம் கற்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்வது. அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லாமல் இருப்பது. மஸ்டர்ட் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென ஏற்படும் ஆழ்ந்த மனச்சோர்வு. மகிழ்ச்சியை இழந்து இருண்ட மேகங்கள் சூழ்ந்தது போன்ற உணர்வு. சுருக்கமாக, இந்த மருந்துகள் ஒருவர் எந்த வகையான ஆர்வமின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை பொறுத்து அவருக்கு தேவையான பூவின் தீர்வை அளித்து வாழ்க்கையில் மீண்டும் சுறுசுறுப்பையும் ஆர்வத்தையும் தரும். சொந்தங்களே, இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள 6 வகையான மலர் மருந்துகளை எதற்காக பயன்படுத்த வேண்டும், எந்த மனநிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய முழு விபரத்தை பார்த்தீர்கள். இதில் குறிப்பிட்டுள்ள மனநிறைகளை சரி செய்தால் அதனால் ஏற்பட்ட வியாதியும் சரியாகிவிடும். நாம் முதலில் எந்த குணங்களுக்கு எந்த மலர் மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்த்து முடித்த பிறகு எந்த குணத்தால் என்ன நோய் வரும், அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய வீடியோக்களை வருகின்ற நாட்களில் பார்ப்போம்.
எனவே நாம் பதிவிட்டுள்ள காணொளிகளை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி சொந்தங்களே. அடுத்த காணொளியில் மீதமுள்ள மலர் மருந்துகளை பற்றி பார்ப்போம். வாழ்க்கை மீது இருக்கும் ஆர்வமின்மை நம்மை மிகவும் பாதிக்கிறது. ஏன் நாம் தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வத்தை இழக்கிறோம்? இது இன்று ஒரு பெரிய பிரச்சனை.